தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதே இந்த அளவுக்கு ஒரு கேவலம் மற்ற மாநிலங்களில் இருக்கான்னு தெரியும். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி காலத்தில் வரவு அதிகரிச்சு. எப்படி வரவு அதிகரிச்சிச்சுன்னா, உங்களுக்கு கரண்ட் பில்லு 3 மடங்கு 4 மடங்கு ஏறினாங்க, சொத்து வரி ஏற்றிருக்காங்க. இந்த பேசிக் கேள்வியை கேட்டோம்னா திமுக பயப்படுது. இந்த வருமானத்துக்கும் இந்த கடனுக்கும் செய்திருக்க நல்ல திட்டம் இருக்கும், இதெல்லாம் மேட்ச் ஆகணும்ல. எதுவுமே மேட்ச் ஆகும். செலவு அப்படிங்கிறது இதில் சரிபாதி தான் இருக்குது. அப்போ அந்த மீதி 1 லட்சம் கோடி எங்கே போச்சு? அந்த வைகோ ஸ்டாலின் அவர்களை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, உச்சரிக்க முடியாத வார்த்தைகளில் எல்லாம் பேசுகிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவில் இருந்து திருமிகு நாச்சியார் சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில பட்ஜெட் தாக்கலாயிருக்கு. இடைக்கால பட்ஜெட் தேர்தலை முன்னிட்டு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நிர்மலா சீதாராமனே இங்க கத்துட்டு போகணும், தமிழ்நாடை பார்த்து எப்படி ஒன்றியத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிமுக புதுக்கோட்டை சைடு தஞ்சாவூர் சைடுலாம் சொல்லுவாங்கல்ல, காதணி விழான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வெறும் ஒரு காது குத்து விழான்னு சொல்லி சுருக்கிடுறாங்க. என்ன காரணம்? இது அரசியலா பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நீங்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு உண்மையிலுமே இது காது குத்து விழான்னா காது குத்து விழா தான். காது குத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிடுவீங்க, காது குத்துவீங்க, மொய்ப்பணம் வாங்கிப்பீங்க, விருந்து போட்டு அனுப்பிச்சிடுவீங்க. அது ஒரு டீசெண்டான காது விழா, காது குத்து விழா நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம். இந்த காது குத்து விழா என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றுவதற்காக நடைபெற்ற ஒரு காது குத்து விழா தான். அதுக்கு பட்ஜெட் அப்படின்னு பேர் வச்சிருக்கு தமிழக அரசு. இது உண்மையிலுமே அதிமுக அப்படி விமர்சிக்கிற அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் உண்மையிலுமே ஒரு மோசமான பட்ஜெட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அப்பாவோட வருமானம் ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவோட வருமானம் 21ல் 1000 ரூபான்னு வச்சு, ஒரு 10,000 ரூபாய் 21ல், 25ல் 5 வருஷத்தில், 26ல் 25ல், அது ஒரு 5 வருஷங்களில் 10,000ங்கிறது அவருக்கு மாதம் 2000 இன்க்ரிமெண்ட் போட்டுருந்தாலும் 2 10, அப்போ 20,000 ரூபா ஒரு வருமானம் இருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, அப்பாவோட வருமானம் 10,000, அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கடனாக இருக்குது. வருஷம் 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கடன் வாங்கி 10 லட்சம் கோடி இன்னைக்கு நம்ம கடன். அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லி இருக்கிறாரு, 1.81 லட்சம் கோடி ஒரு வருஷத்துல கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ வருஷம் நீங்கள் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கடனை வாங்கிக்கிட்டு இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா, திமுக 75 வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன போத் ஏடிஎம்கே டிஎம்கே வாங்கின கடனும், இந்த 5 வருஷம் ஸ்டாலின் வாங்கின கடனும் ஒரே அளவில் இருக்கா? அதிமுக வரும்போது 5 லட்சம் கோடி அந்த மாதிரி சொன்னாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாங்க. இன்னைக்கு 10.64 லட்சம் கடன். ஆனா நலத்திட்டங்கள் நிறைய செய்யறோம் அப்படிங்கும்போது கடன் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உலக வங்கியே எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல, அந்த அளவுக்கு நாங்க சிறத்தன்மையோட தானே இருக்கிறோம்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்ல பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் கடன் இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, ஒரு பக்கம் வரவுங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி காலத்தில் வரவு அதிகரிச்சு. எப்படி வரவு அதிகரிச்சிச்சுன்னா, உங்களுக்கு கரண்ட் பில்லு 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றினாங்க, சொத்து வரியை ஏற்றிருக்காங்க, வீட்டு வரியை ஏற்றிருக்காங்க, பத்திரப்பதிவு விலை ஏற்றிருக்காங்க, பாலோட விலை ஏற்றிருக்காங்க. இப்படி எல்லாமே உங்களுக்கு இதோட வருமானம் அப்படிங்கிறதே அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி அதிகம் வருமானம். அப்போ ஒரு பக்கம் வருமானமும் அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் அந்த வருமானத்துக்குள்ளே செலவு பார்க்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,4 லட்சம் கோடி கடனும் வாங்குறீங்க. அப்போது இந்த வருமானத்துக்கும் இந்த கடனுக்கும் செய்திருக்க நல்ல திட்டங்களுக்கும் இதெல்லாம் மேட்ச் ஆகணும்ல, எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆனால் அது ஒரு காதணி விழாவோட சுருக்கி பார்க்கறது அரசியலாக தானே சொல்லப்படும். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த அளவில் அதிக நிதி ஒதுக்கக்கூடிய பட்ஜெட். அதை ஒரு ஊர் சைடு ஒரு மொய் விருந்து காதுகுத்தோட சுருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த காதணி விழா உங்களை பர்சனலி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. என்னங்க இப்படி போய் நீங்க காதணி விழால எங்களை கேவலப்படுத்திட்டீங்களேன்னு ஒரு திமுக காரர் கதற மாதிரி இருக்கு.
இது உண்மைக்கு இப்படி காதலி வினான்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை அதிமுக மலினப்படுத்திக்கிறது. மலினப்படுத்திக்கிறதா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எஸ், அதை டீக்ரேட் பண்ணுறோம். ஏன் டீக்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் தான் என்னென்னா, ஐயா உங்களோட வரி வருமானம் அதிகரிச்சிருச்சு சரிங்களா, இந்த பக்கம் கடனும் அதிகமாக வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் ரெண்டையும் வாங்கி இந்த பக்கம் ஒரு 1,4 லட்சம் கோடினா இந்த பக்கம் ஒரு 1,4 லட்சம் கோடி உங்களுக்கு கடன் ஒரு பக்கம் இது, அப்போது 2,5 லட்சம் கோடி வருமானம் அப்படின்னா அந்த 2,5 லட்சம் கோடிக்கான செலவுகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு அப்படிங்கிறது இதில் சரிபாதி தான் இருக்குது. அப்போ அந்த மீதி 1 லட்சம் கோடி எங்கே போச்சு, யார் வீட்டுக்கு போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த பேசிக் கேள்வியை கேட்டோம்னா திமுக பயப்படுது. இதுக்கு வந்து ஒரு பெருசாக ஒன்றும் நம்ம எக்கனாமிக்ஸ் எல்லாம் படித்து கரைச்சி குடிச்சிட்டுலாம் வரணும்லாம் இல்லை. வரவு இவ்வளவு, கடனும் வாங்குகிறோம், செலவு அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவ்வளவு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா 2.0 பாருங்க நாங்கள் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதா அவர் இன்னொரு பாஷையில் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் இன்னும் பிரச்சனை கொடுத்துட்டு தானே இருக்குது. காங்கிரஸ் என்னன்னா இந்த உள்ளே வெளியே ஆட்டம் மாதிரி அவங்க ஆடிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறாங்களான்னு தெரியல, வெளியே போயிட்டாங்களான்னு தெரியல. டிடிவி தினகரனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ விமர்சனம் வச்சிருப்பாருன்னு எடப்பாடி பழனிசாமி சார். டிடிவி தினகரனுக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கார், வைகோன்னு ஒருத்தர் தெரியுமா? அந்த வைகோ ஸ்டாலின் அவர்களை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, உச்சரிக்க முடியாத வார்த்தைகளிலெல்லாம் திட்டினார். அப்போ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பேசினவங்களே அந்த வைகோவே மகனோட ஒத்த எம்பி சீட்டுக்கு சமரசம் பண்ணிட்டு உட்காந்துட்டார். வைகோ பிரிஞ்சு போனப்ப அவருக்காக மரணம் வரைக்கும் போன உயிர்கள் எத்தனை இருக்கு? 7-8 பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். தீக்குளித்தவர்கள். அப்போது நீங்கள் தீக்குளிச்சவங்களோட ஆன்மாலாம் வைகோவை மன்னிக்குமாங்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ நீங்கள் அதோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதையெல்லாம் விட காங்கிரஸ் வந்து திமுக 2009 அப்போ வந்து கருணாநிதி திமுக திட்டினதெல்லாம் காங்கிரஸ் திட்டினதெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கும். 14க்கு முன்னாடி ஈழப்போர் முடிஞ்ச சமயத்தில் அவர் திட்டினதெல்லாம் அவ்வளோ அப்படி இருக்கும். இப்போ நீங்களாம் அந்த தக் லைஃப் போடுறீங்கள அந்த மாதிரி இருக்கும் எல்லாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அதோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டிடிவி சார் பேசுனது வந்து, ஏன்னா அவர் பொதுவாக வந்து ரொம்ப மலினமான வார்த்தைகளை வைக்க அளவுக்கு ரொம்ப பரலோக்கலாக அவர் பேசலை, விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை தூக்கு மாட்டிட்டு சாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே வேளையில் சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு இதுதான் அவங்களுடைய பரம்பரை புத்திங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. 2 சைடு தானே காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இல்லை காட்டமாக விமர்சனம் பண்ணுவதுங்கிறது வேற, ஒருத்தவங்களோட பரம்பரையே மலினப்படுத்தி பேசுறதுங்கிற வேற. அந்த வேலையை வந்து வைகோ செய்தார், சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அந்த அளவுக்கு பேசினவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதான் அரசியல். இந்த அரசியல் தேர்தல் அரசியலோட கொடூரங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா அப்படின்னு நம்ம கவுண்டமணி டைலாக் போட்டு போக வேண்டியதான். அடுத்த கட்டமாக வந்து 2018 தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருப்பாரு, பாஜகவை தூக்கி சுமக்க நாங்கள் என்ன பாவமா செய்தோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இப்போ வரைக்கும் அது பொருந்தி போகுதோ? ஏன்னா நயினார் நாகேந்திரன் விஜய் குறித்து ஒரு சர்ச்சை கருத்தை சொல்றாரு, ஒரு நடிகையை கம்பேர் பண்ணி. நேற்று பார்த்துருப்போம் கரூர் மாவட்ட தலைவர், பாஜக மாவட்ட தலைவர் ஜோதிமணி குறித்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக தானே இருக்கு, அவங்களோட கூட்டணியில் இருக்கனால. ஏன்னா அதிமுகவிற்கு பெண்கள் ஓட்டு கடந்த காலங்களில் எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம், அம்மையார் இருந்த வரைக்கும் சரி. அதன் பிறகு கொஞ்சம் டவுன் ஆனிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கூட்டணி நீங்க அமைச்சது அப்புறம் கூட அந்த ஓட்டு உங்களுக்கு வரலாம், வராமையும் போகலாம், அது எப்படி வேணா ஆகலாம். ஆனால் இந்த விமர்சனத்தை நீங்க எதிர்கொண்டு தானே ஆகணும் களத்துக்கு போகும்போது. இல்லை இது வந்து நயினார் நாகேந்திரன் திரிஷா குறித்து பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிட்டாருங்கிறதுக்காக அவர் பேசுனது நியாயம்னு சொல்லி பீங் விமன் நான் அதை வந்து சப்போர்ட் பண்ணவே முடியாது எந்த காலகட்டத்திலையும். கடந்த 2021 தேர்தல் பார்த்திருப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் குறித்து ஆராசா பேசும்போது கொந்தளிச்சாங்க, எல்லாருமே கொந்தளிச்சாங்க, தவறுன்னு சொன்னாங்க. ஆராசா அவர்களும் வருத்தம் தெரிவிச்சார். அது வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிச்சுது. அப்போ இவர் பேசணும் தானே எதிரொலிக்கும். இல்லை அந்த அப்படி எதிர்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம்.
ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதே வந்து இந்தளவுக்கு ஒரு கேவலம் மற்ற மாநிலங்களில் இருக்கான்னு தெரியல. ஆனால் இங்கே எப்பயுமே அந்த தலைவர்களோடு தொடர்புடையன்னா அவங்க வீட்டு குடும்ப பெண்களை இழுத்து விடுறாங்க. இந்த கேஸில் வந்து அவங்க த்ரிஷாவை இழுத்து விடுறாங்க அப்படிங்கும்போது, பட் அட்லீஸ்ட் அவங்க த்ரிஷா வந்து உடனே அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார் அப்படிங்கிற வகையில் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் அதை நான் பார்க்குறேன். ஜோதிமணி அவர்கள் குறித்தும் குறிவைக்கப்படுறாங்க. ஜோதிமணி ராகுல் காந்தியோட ஸ்டெப்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எவ்வளவு கொச்சையான வார்த்தை அது. யார் பயன்படுத்த? பாஜக மாவட்ட தலைவர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சொல்றாரு. எல்லாருமே அதை கண்டிக்கிறாங்க, அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அவர்கள் தான் பெண் ஆளுமையா தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க ஒரு நீண்ட காலமாக. அந்த கட்சியில் இருக்கவங்க இதை பற்றி ஒரு குரல் கொடுக்கவே சார். நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் பேசினாரு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அது பாஜக மாவட்ட தலைவர் அப்படிங்கும்போது EVKS இளங்கோவன் இருந்தார்ல, அவர் வந்து அம்மாவை குறித்து பேசின பேச்சுகள்லாம் இருக்கு. அப்போது இங்கே வந்து இந்த கட்சிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கலாம் யாரையுமே நம்ம பிராண்ட் பண்ண முடியல. சரிங்களா? காங்கிரஸ்லாம் அன்றைக்கி EVKS அப்படி பேசி வம்பல மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவரோட மாநில பொறுப்பு போச்சு. அப்போ இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஆண்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பெண்களுக்கு எதிரான அல்லது இந்த பாலியல் வக்கரம் சார்ந்த ஒரு மனநிலை மாற்றப்படுவதற்கு நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜிலேருந்து அதை வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. குடும்பங்களில் வந்து ஆண்களுக்கு இது கற்றுத்தரப்பட வேண்டும். அப்போ இங்கே வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்லேயே நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இது பிஜேபிக்காரங்க சொல்லிட்டாங்க, இல்லை அந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஆண்களோட மனநிலையுமே முற்றிலும் மாறுபட வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி உண்மையிலுமே எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பெண்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து இன்றைய தேதிக்கு ஈவன் தோ இட் இஸ் 2026 ஒரு டெவலப்டு ஸ்டேட், இதெல்லாம் அட்வான்டேஜாக இருந்தாலும் இன்றைக்குமே தமிழ்நாட்டில் விமன் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது அது கனிமொழி கருணாநிதிக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கே அதே தான் ஒரு வட்ட செயலாளராக எந்த கட்சியில் இருக்கிற பெண்ணுக்குமே இருக்குது. அப்போ இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது, கட்சிக்குள்ளே ஒரு பொசிஷன் வர்றதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. சக ஆண்களை வந்து எதிர்கொள்வதிலும் பிரச்சனை தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்தந்த கட்சிகள் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் தான். திமுகவில் நீங்கள் வந்து நான் அதிமுகவில் இருக்கேங்கிறதுக்காக அதை நான் சொல்லலை. நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கே வந்து இன்றைக்கி செப்பரேஷன் காம்படிஷன். சரிங்களா? இந்த அம்மா வந்து டெல்லியில் அவங்க பவர்ஃபுல் கையாக மாறுறாங்க அப்படின்னோன்னா செப்பரேஷன் உடனே டெல்லிக்கு போகிறாரு, உடனே அந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விடுறாரு. சரி, இவங்களை வந்து இங்கே தென் தமிழகத்தோட பொறுப்பாளராக போடுறாங்க அப்படின்னா செப்பரேஷன் காரை தூக்கிட்டு அங்கே போயிடுறாரு. அங்கே போய் அந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணுறாரு. அப்போது கருணாநிதியோட மகளாக கனிமொழி இருந்தாலும் ஒரு ஆண் அப்படின்னு வரும்போது செப்பரேஷன் ஒரு காம்படிட்டராக வருவாங்கன்னு கனிமொழி எனக்கு நினச்சி பார்த்துருப்பாங்களான்றது தெரியல. ஒருவேளை உதயநிதி தனக்கு காம்படிட்டராக இருக்காருன்றது தான் அவங்க வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத ஒரு செப்பரேஷன் உள்ள வர்றாரு, அவுட் ஆஃப் சிலபஸ் வந்தோடனே அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து அவங்க கருணாநிதிக்கிட்டேயே பாடம் பயின்றா இருந்தாலும் அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது. அப்போ இந்த காம்படிஷனுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து விமனாக இருக்கிறதுனாலயே நம்ம ஒரு இவ்வளோ லிமிட்டேஷனுக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவில் ரொம்ப குரூசியலாக அங்கே அப்புறம் ரொம்ப ஒரு க்ரூக்டு மைண்ட் இருக்கிற ஆட்கள் அங்கே அதிகம். அதனால தான் அவங்க என்னென்னா சொந்த கட்சிக்காரங்க இப்போ கூட நேற்று ஒரு அம்மா வந்து என் கட்சியில் அந்த ஆள் வந்து எங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன சைஸில் இருக்கோங்கிறது உடல் எடையை வச்சு இதை வச்சு இது ட்ரம்மு அது இதெல்லாம் எங்களை பேர் வைக்கிறாருன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க டிஎம்கேக்குள்ள. பார்க்கலாம் மேம் எப்படி தேர்தல் கிளம்ப அமைதுன்னு. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.